18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம் மக்களே, வழக்கம் போல உற்சாகத்துக்கு கொஞ்சமும் குறைவில்லாம ஏகப்பட்ட விஷயத்தை கொண்டு வந்திருக்கோம். தர்பாரை தொடங்கலாமா? எங்க பார்த்தாலும் ஒரே பேச்சா இருக்குப்பா. என்னப்பா பேசிக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, நடிகர் சத்யராஜனுடைய மகள் திவ்யா சத்யராஜ் திமுக இணைஞ்சிருக்கிறாங்க. அதை பத்தி தான் பேசிக்கிறாங்க எங்க பார்த்தாலும். மக்கள் பணி செய்கிறது தான் என்னுடைய நோக்கம். தேர்தலில் வெல்வதற்காகவோ பதவிக்காகவோ நான் அரசியலுக்கு வரல. மக்கள் பணி செய்யறதும் கடுமையாக உழைக்கிறதும் தான் அடுத்த பிளான், அடுத்த திட்டம். தலைவர் என்ன பொறுப்பு கொடுக்குறாரோ அந்த பொறுப்புக்கு நான் உண்மையாக இருப்பேன். பதவின்னு நான் சொல்ல மாட்டேன், பொறுப்புன்னு தான் சொல்லுவேன். அந்த பொறுப்புக்கு உண்மையாக இருப்பேன். ஏப்பா தை பிறந்துட்டாலே ஒரே கொண்டாட்டம் தான்ப்பா அப்படின்ற கணக்கா? ஜல்லிக்கட்டுலாம் ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு. அப்புறம் எல்லாம் லீவ்லாம் முடிச்சுட்டு ஊரை பக்கம் திரும்பி இருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காரைக்காலில் கட்டுமர படகு போட்டி நடத்திருக்கிறாங்க. வீரர்கள்லாம் பயங்கர வேகத்தில் துடுப்பா போடுறாங்க பாருங்க. கார் பிரியர்களே அசந்து போற மாதிரி ஒரு கண்காட்சியை கொல்கத்தால நடத்திருக்கிறாங்க. இந்த கிளாசிக் கார் கண்காட்சி. ஏகப்பட்ட வெரைட்டி நீங்க பார்த்திருக்கவே மாட்டீங்க. பாருங்க. ஏப்பா முன்னைக்கும் பின்னைக்கும் வித்தியாசமே இல்லாத மாதிரி பிரமாதமா பண்ணிருக்கீங்களேப்பா அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி தன்னார்வர்களாம் ஒன்னா சேர்ந்து ஒரு சம்பவத்தை தர்மபுரியில நடத்திருக்கிறாங்க. என்னன்னு பாக்குறீங்களா? 10 வருஷமா பராமரிப்பின்றி புதர்மன்றி கிடந்த பூங்காவை சீரமைச்சிருக்கிறாங்க. பொங்கல்ல பிரதானம் என்ன? எல்லாரும் நிச்சயமா கொண்டாட்டத்துக்காக கரும்பு வாங்கியிருப்பீங்க. ஒரு ஜோடி கரும்பு மிஞ்சி போனா ஒரு 50 ரூபா, 100 ரூபா, 150 ரூபா இப்படி வாங்கியிருப்பீங்க. இங்க பாருங்க, ஒரு கரும்பு 50,000 ரூபாயா. அப்படி என்னப்பா அந்த கரும்புல இருக்குன்னு கேட்டீங்கன்னா, சிவகங்கை மாவட்டத்துல தேவாலயத்துல பொங்கல் வச்சு கொண்டாடி இருக்கிறாங்க. வழக்கம் போல கொண்டாட்டத்துக்கு அப்புறம் கரும்பை ஏலம் விடுறது வழக்கம். பாத்துங்க, 50,000 ரூபாய்க்கு ஏலம் போயிருக்கு. போன வருஷம் எவ்வளவு நினைக்கிறீங்க? 1 லட்சம் ரூபாயா. ஒரு பக்கம் பொங்கலுக்கு பயங்கரமா செலிப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு பயங்கரமா வைப் ஆகி மறுபடியும் பணியிடங்களுக்கு திரும்பி இருப்பீங்க. இன்னொரு பக்கம் உண்மையான என்டர்டைன்மெண்ட் தொடங்கி இருக்கு. எங்கன்னு பாக்குறீங்கன்னா, ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் சூடு பிடிச்சிருக்கு. அங்கங்க வேட்பாளர்கள் தீவிரமான வாக்கு சேகரிப்புல ஈடுபட்டு இருக்கிறாங்க. பிப்ரவரி 5ஆம் தேதி வரைக்கும் என்டர்டைன்மெண்ட்டுக்கு குறைவில்லைன்னா பாத்துங்க.
இந்த நண்பர்கள்லாம் சில பேர் வெளிநாட்டுக்கு போயிருப்பாங்க, அங்கிருந்து இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், இன்ஸ்டால ரீல்ஸ் இந்த மாதிரிலாம் போடுவாங்க. அதை பார்க்குறப்ப எப்பா பிரமாதமா இருக்கேப்பா, என்னப்பா அந்த ஊர் இப்படி இருக்கு அப்படின்னு நிறைய பேர் வியப்புல இருந்திருப்பீங்க. அதே மாதிரி என்னதான் இருந்தாலும் எங்க ஊர் தான்ப்பா அப்படின்னு சில விஷயங்கள் தோணி இருக்கும். இப்படி வெளிநாட்டுல பிரம்மாண்டமா இருக்கக்கூடிய விஷயங்கள் இங்க என்ன இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு மக்கள் கிட்ட கருத்து கேட்டிருக்கோம். மக்கள் பலவிதமான பதில்களை சொல்லியிருக்கிறாங்க. பாப்போமா? ஜிஎஸ்டி அதிகமான டாக்ஸ் வந்து குறையணும். அதிகப்பட்ட டாக்ஸ்னாலேயே மக்கள் வந்து நடுத்தர மக்களும் கீழே இருக்கும்போது ரொம்ப சிரமப்படுறாங்க. வெளிநாட்டில் பெட்ரோல் டீசல் வசதிலாம் ரொம்ப விலை குறைவாக இருக்குது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அதிகமான பிரைஸாக இருக்குது. வெளிநாட்டில் வந்து மருத்துவ படிப்புக்கு நுழைவுத் தேர்வு அப்படின்றது இல்லை. இங்கே வந்து எப்படின்னா மருத்துவ படிப்புக்கு நீட் தேர்வு அப்படின்றதுனால ஒருத்தங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிது, ஒருத்தவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல. வெளிநாடுகளில் வந்து குற்றங்கள் செஞ்சால் ரொம்ப கடுமையான தண்டனைகள் இருக்கும். இந்தியாவில் வந்து அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஒரு குழியில் ஒரு குழந்தை விழுந்துருச்சுன்னா 100 அடி 200 அடியில் உடனே புது புது கருவிகளை வச்சு எடுத்துடுறாங்க. இதே தமிழ்நாட்டில் வந்து ஒரு சின்ன குழந்தை விழுந்துட்டாலும் எடுக்கிறதுக்கு அந்த கருவிகள் இல்லை. வெளிநாட்டில் வந்து ரொம்ப க்ளீனிங்காக இருக்கும். மழை தண்ணி வந்தால் கூட அங்கங்கே நிற்காது, சாக்கடையெல்லாம் அடியில் இருக்கிறனால போயிடும். ஆனால் நம்ம நாட்டில் வந்து எங்கே பார்த்தாலும் மழை வந்தாலே தண்ணி தேங்கி நிற்கிது, அதனால கொசு தொல்லை அதிகமாக வருது. அவங்க வந்து டேப்லெட்ஸ் அந்த வேக்சின்ஸ்லாம் எல்லாமே அவங்க வந்து ரிசர்ச் பீப்புள்ஸ் வந்து நிறையா வந்து ரிசர்ச் பண்ணி எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம இந்தியாலையும் இன்னும் பெட்டராக பண்ணால் நல்லாயிருக்கும். இங்கெல்லாம் சம்பளம் கம்மி தான், அதனால தான் அவங்க அங்கே போகிறாங்க வெளிநாட்டுக்கு. அதே இங்கே உருவாக்குனாங்களா, அதிகம் கொடுத்தாங்களா, யாரும் வெளிநாட்டுக்கு போக மாட்டாங்க. அரசு இங்கே வந்து அந்த பெரிய கம்பெனிலாம் இங்கே உருவாக்குனாங்களா, இங்கே சம்பாதிக்கலாம். இன்னும் நிறையா இன்டர்நேஷ்னல் கம்பெனிஸ்லாம் நம்ம தமிழ்நாடுல அல்லது இந்தியாவில் ப்ரொடக்ஷன் ஆகுனா நம்ம நாடு இன்னும் மேன்மையாக வளரும். எல்லாம் ஜாதி சாப்பாடை வச்சு பிரிக்கிறாங்க, அந்த மாதிரியும் நம்ம நாட்டில் இருக்கக்கூடாது. வெளிநாட்டில் இருக்க மாதிரியே எல்லாமே சமம் அப்படின்ற மாதிரி இருக்கணும். போக்குவரத்து வந்து நம்ம நினைச்ச நேரம் நினைச்ச இடத்துல போய் இறங்கணும். அதுக்கு வந்து சரியான போக்குவரத்து வசதி இங்கே எதுவுமே இல்லை. டிராஃபிக் ரூல்ஸ் நல்லா இருந்தால் கரெக்டாக இருக்கும். குப்பை கப்பெல்லாம் இருக்காது. நம்ம இதுவில் பார்த்தீங்கன்னா எந்த இடம் பார்த்தாலும் குப்பைங்க, கவரு, இந்த என்ன யூஸ் பண்ணுறோமோ அதை அனாவசியமாக வெளியே போட்டு போகிறாங்க. உணவுப் பொருட்கள் அதில் வந்து இன்னும் நம்ம பின்தங்கி தான் இருக்கோன்றது தான் நான் சொல்கிறது. அமெரிக்கா, ஜப்பான் மாதிரி நாடெல்லாம் சொல்லலை. தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரி லைக் இந்தோனேஷியா கூட பார்த்தீங்கன்னா ஃபுட்டு, அட்மாஸ்பியர், ரோட்ல சிறுநீர் கழிக்கிறவன பார்க்கவே முடியாது. அந்த கண்ட்ரியில் எவ்வளோ டிசிப்ளினாக இருக்கிறாங்க, எவ்வளோ டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் நம்ம பப்ளிக் பீப்புள்ஸ்க்கும் நம்ம பொதுமக்களுக்கும் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் நம்மளோட சொசைட்டி டெவலப்மெண்ட் எல்லாமே டெவலப்மெண்ட்டாக இருக்கும். ஆனால் வெளிநாட்டுக்கு போனால் ஒரு முன்னேற்றமான வாழ்க்கை இருக்க மாதிரி தெரியுது. ஆனால் அந்த வாழ்க்கை இங்கே வாழறதுக்கு முடியாத சூழல் தான் இருந்துக்கிட்டு இருக்கு. நான் 12 வருஷமாக சவுதியில் இருந்தேன். எனக்கு அங்கே உள்ள ஒரு கடை ஷாப் வச்சுருக்கோம்னா அங்கே டிராஃபிக்கும் அந்த பார்க்கிங் ரொம்ப நீட்டாக இருக்கும். ரெண்டாவது கொஞ்சம் இங்கே சுத்தமாக இருக்க மாட்டேங்குது. வெளிநாட்டில் இருக்கிறதெல்லாம் இங்கே இருக்குன்னு இல்லை, இங்கே இருக்கிறது எந்த நாட்டிலையும் கிடையாது. மனித வளமும் இயற்கை வளமும் இந்தியாவை மாதிரி உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. ஏப்பா நீ என்ன என்னைய ரூம்மேட்டுன்னு நினைச்சியா? இப்படி நீ பாட்டுக்கு திறந்து வந்து இப்படி பொருட்டெல்லாம் துவம்சம் பண்றியப்பா அப்படின்னு ஒரு இளைஞர் அப்படியே பயத்துல மிரண்டு போயிருக்கிறார். அப்படி என்னப்பா நடந்துச்சுன்னா, கோயம்புத்தூர்ல இப்படிதான் உணவு தேடி ஒரு வீட்டுக்குள்ள யானை பூந்திருக்கு. அந்த காட்சிகள்லாம் வெளியாயிருக்குது. கொஞ்சம் சூதானமா இருந்துக்க. ரெண்டு தனியார் பேருந்துகளுக்கு பஸ்ஸில் ஆட்கள் ஏற்றுறதுல பயங்கர போட்டி பார்த்துங்க. இதில் ஒரு தனியார் பேருந்து இன்னொரு தனியார் பேருந்து முந்து போய் வாக்குவாதம் பண்ணி பின்னாடி ரிவர்ஸில் வந்து இடிச்சிருக்கிறாங்க. அந்த காட்சிகள் வெளியாக இருக்குது. ஏப்பா அவர் தான் சொல்றாருல, என்ன சொல்றாரு? பாஜகவுக்கு தாங்க பிரச்சனை, பாஜகவுக்கு தான் பிரச்சனைன்ற. அப்போ எங்களுக்கு பிரச்சனை, உங்களுக்கு சந்தோஷம் தானே, அப்போ விட வேண்டியது தானே அப்படின்னு பேசியிருக்காரு. எப்போ எதை பத்திப்பா பேசுற அப்படின்னு கேட்கலாம், நீங்களே பாருங்க. முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவங்க சொல்றாங்க இது பாஜகவுக்கு நல்லதில்லை, ஒரே நாடு ஒரே தேர்தல்னா. சரி, எங்களுக்கு நல்லது இல்லைன்னா உங்களுக்கு சந்தோஷம் தானே. அப்ப எங்களுக்கு நல்லது இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா நாங்க தைரியமா கொண்டு வர்றோம், தைரியமா வாங்க. அதனால் முதலமைச்சர் வந்து அவருடைய பேச்சை நான் நேற்று கவனிச்சேங்கண்ணா.
இது பாஜகவுக்கு நல்லதுன்னு நாங்கள் கொண்டு வரல, நாட்டுக்கு நல்லதுன்னு கொண்டு வந்திருக்கோங்க. நான் பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதுமே ஒரு திட்டத்தில் எங்களுக்கு நல்லதான்னு பார்க்கல. நாட்டிற்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் நல்லது, நாட்டிற்கு நல்லது என்பதால் அது பாரதிய ஜனதா கட்சிக்கும் இந்திய மக்களுக்கும் நல்லது, அவ்வளவுதாங்க. அதனால் முதலமைச்சர் அவர்கள் மறுபடியும் அவருடைய தந்தையார் எழுதியிருக்கக்கூடிய சுயசரிதை புத்தகத்தை படிக்கட்டும். அதில் கலைஞர் கருணாநிதி அவர்களும் ஒரே நாடு ஒரே தேர்தல் வேண்டும் என்று எழுதியிருக்கின்றார். அதை படித்துக்கொண்டு மனதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நான் அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். வழக்கமாவே நான் சீமானுக்கெல்லாம் பதில் சொல்றது இல்ல. இப்போ ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் வேற வருது. இங்க பாருங்க, பெரியார் பிறந்த மண்ணு, இங்க வந்து பேசட்டும், இங்க வந்து பேசி பார்க்கட்டும் அப்படின்னு அண்ணன் சொல்லியிருக்கேன். அப்படி சீமான் விமர்சனத்துக்கெல்லாம் நான் பதில் சொல்வது கிடையாது. தேர்தல் காலத்திலேயே சொல்லலை. இப்போ ஈரோடில் நிற்கிறார்ல, ஈரோடில் அவர் பெரியார் பிறந்த ஊரில் சொல்லட்டுமே, எத்தனை மக்கள் அவருக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் தெரிஞ்சு போச்சுல. திராவிடன்னு சொல்லும் பொழுது தமிழர்களுடைய விரிந்த பார்வையை காட்டுகிறது. இவங்க அரசை திராவிட மாடல்னு சொல்கிறாங்க, அது ஒன்றும் தப்பு இல்லை. ஈரோடு பக்கம் அரசியல் காத்து இப்படி பரபரப்பா வீசிக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் ஐஐடி இயக்குனர் காமக்கொடி பேசினது பயங்கரமா பேசுபொருளா இருக்குது. என்னப்பா அப்படின்னு கேக்குறீங்களா? அதாங்க, கோமியம் குடிச்சா ஜுரம் விட்டு போயிடும் அப்படின்னு அவர் ஒன்றத்தை சொல்ல, அதுக்கு பயங்கரமா பல பேர் பலவிதமான கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. அமைச்சர் பொன்முடின்னு சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு பாப்பா? அறிவியல் ரீதியான ஒரு பல்கலைக்கழகத்திலே இயக்குனராக இருப்பவர் இதை சொல்லி இருப்பது எந்த அடிப்படையில், எதற்காக, ஏன் சொல்லுகிறார் என்றே புரியவில்லை. ஆக மக்கள் இதிலெல்லாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அவரும் ஆளுநரை போல மாறிவிட்டார் போல் தெரிகிறது. அந்த அடிப்படையில் தான் இதுவும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகவே இதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஜாலியாக சிரிச்சுட்டே கலகலப்பாக பார்த்துருப்பீங்க. ஆனால் கடை மூடுற நேரம் வந்துருச்சு. மறுபடியும் இதே மாதிரி ஒரு தர்பாரில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது நான் நந்தா. இது 18 தர்பார். 18 தர்பார் வந்துட்டாயா.